கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து லால்குடி வழியாக பழனிக்கு பெண் பார்ப்பதற்காக 11 பேர் சென்ற வேன் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தீனதயாளன் வழங்க நாம் கேட்கலாம். தீனதயாளன், 11 பேர் சென்றிருக்கக்கூடிய வேன் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போதைய நிலை அங்கு என்னவாக இருக்கு? ஷாம், வணக்கம் ஷாம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கக்கூடிய நகர் பகுதியில திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா லாரி மூலம் சென்ட்ரு மீடியாவில் தண்ணி அடிச்சுக்கிட்டு போது காட்டுமன்னார் கோவில்ல இருந்து பழனிக்கு தென்பாக்க சென்ற வேன் பின்னால் லாரி பின்னால் மோதிய விபத்தில் 11 பேர் அந்த வேனில் பயணித்திருக்கிறார்கள். அந்த வேன் தலைக்குப்புற சாலையிலே தவிழ்ந்ததால் பெரும் ஒரு பரபரப்பானது. அங்கு இருந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வேனில் பயணிக்க அந்த 11 பேரும் பத்திரமாக மீட்டு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் உதவியோடு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த வேனில் பயணித்த டிரைவருக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பாலசுப்ரமணி என்ற டிரைவர் பாத்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டிருக்காரு. மற்ற யாருக்கும் உயிர் சேதம் எந்த அளவும் நடைபெறவில்லை. இந்நிலையில லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வேனை கைப்பற்றி வேனை சாலை ஓரமாக நிறுத்த வைக்கப்பட்டு பின்னர் காட்டுமன்னார் கோயில் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இப்போ உறவினர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 11 பேர் திருச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.